அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து காவேரி வந்து தனி கொடுத்தன போகிறாங்க இல்லையா, அதில் வந்து நம்மளோட குமரன் வந்து ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்த உடனே வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருது அந்த வீடு அட்வான்ஸ் கொடுத்தது எந்த எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா குமரன்கிட்ட. கேட்கும் போது அவர் வந்து சொல்ல மாட்டார். ஆனால் வந்து கண்டிப்பாக அதை விஜய் கண்டுபிடிச்சிட்டு காவேரி 2 நாள் கழித்து குடி போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் குமரன் நினச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து என்ன பண்ணிடுறார், நம்ம குடித்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனரை வந்து பிடிச்சி கீழ் வீடு அவங்க வீட்டிலே வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீடை வாடகைக்கு பிடிச்சிட்டு காவேரி குடி போகிறதுக்கு முன்னாடியேவும் விஜய் போய் குடி போயிடுறாரு அந்த வீட்டுக்கு. செம்ம நியூஸில் விஜய் குடி போயிடுறாரு. காவேரி பால் காய்ச்சறதுக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த வீடை வாடகைக்கு பிடிச்சி செம்மையாக வந்து அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதான். இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஆனால் வந்து நம்மளோட ஸ்ரீனி வந்து வீடு காவேரி ஃபைட் நடந்துகிட்ருக்கிற டைமில் சண்டை நடந்துட்டு வீடை காலி பண்ணிகிட்ருக்கிற டைம்லேயே வந்து இந்த போஸ்ட் வந்து அவர் போட்டிருந்தார் நம்மளோட ஸ்ரீனி. அப்போ ஆல்ரெடி அங்கே ஷூட் போயிட்டுருக்கனால அதாவது வீடு பால் காய்ச்சிட்டு அதாவது பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே குமரன் வந்து நானே பெயிண்ட் அடித்து குடி பந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அவங்க அந்த வேலை குமரனும் நிவினும் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடை கண்டுபிடிச்சி வந்துடுறாரு விஜய். வந்து செம்மையாக வந்து சூப்பர் சீனு பண்ணுறாரு. ஆனால் நம்ம பக்கத்து வீடு காலியாக இருக்குது, நம்ம அந்த வீட்டிலே நம்மளை தங்கிட்டு செம்மையாக வந்து காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க குடி வரப்போ வந்து காவேரி ஷாக் ஆயிடுவாங்க. வீடு நம்ம கேட்டோம், யாருமே சொல்லலை, எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம், நமக்கு வந்து யாருமே சொல்லலை, அதனால் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டோம், நம்ம ஜம்முன்னு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பக்காவாக பிளானை போட்டு நம்மளோட விஜய் வந்து சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறதான். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அதே இடத்துல தான் அதே போர்ஷனில் தான் விஜய் இருக்கார் அப்படிங்கிறது. அவர் சம்மந்தம் இல்லாமல் அங்கே எதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா. முக்கியமாக அவர் பக்கத்தில் ஒரு போர்ஷன் எடுத்து தங்கிட்டார் அப்படிங்கிறதான். இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி எடுத்த பிக்சரு, இது வந்து லாஸ்ட் டைம் எடுத்த பிக்சரு. அது வந்து நம்மளோட ஸ்ரீனி வந்து நமக்கு போட்டிருக்காரு. அதில் வந்து ஒரே லொக்கேஷன் தான் காட்டுது, ஒரே இடம் தான் அது. இப்போ இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எபிசோடில் கூட வந்து நிவினும் குமரனும் வெளியில் நின்று ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அது இந்த இடத்துல தான். இங்கே வந்து அவங்க வந்து பேசிவிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பணத்தை வாங்கிட்டு அனுப்பி வச்சுருவார். மேல் போர்ஷனில் நீங்கள் போய் பெயிண்ட் அடித்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் வந்து கண்டிப்பாக குமரன் வந்து வீடெல்லாம் அங்கே பெயிண்ட் அடித்து நம்ம வந்து ஜாமான்லாம் கடையில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அத்தை யமுனா கங்கா எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பார் குமரன். அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து வீடை பின்னாடியே துரத்திட்டு போய் வீடை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவார், அவர் காவேரி குடித்தனம் வர்றதுக்கு முன்னாடி விஜய் போய் குடித்தனம் பண்ணிடுறாரு பக்கத்து வீட்டில். வாங்க அப்படின்ட்டு விஜயை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமு இந்த சீரியலில் வந்து விஜயை பார்த்துட்டு எப்படி எல்லாருமே ஷாக்கானாங்க, அது மாதிரி இந்த வீட்டில் போய் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக போகிறாங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. அப்போ விஜய் சொல்வார், நீ வந்து என் ஃபோன் எடுக்க மாட்டேறியா, நான் வந்துட்டேன்ல உன்னை தேடி, நீ என் ஃபோன் எடுக்க வேணாம், நேரடியாகவே பேசிக்கிறோம், நேரடியாகவே உன்னை நான் பார்க்கறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். அந்தளவுக்கு செம்மையாக கொண்டு போகிறாங்க பயங்கரமாக சீரியலை அப்படிங்கிறதான். பயங்கர குறும்புத்தனம் பண்ணுறது, பேசுகிறது, சிரிக்கிறது, காவேரி அங்கே போனால் இங்கே போனால் எந்த பின்னாடியே போகிறது, மொட்டை மாடிக்கு துணிக்காய போடக்கும், நான் துணிக்காய போட வந்தேங்க, நீங்கள் ஏங்க வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். அதுதான் நம்ம பாரி சார் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயின் குறும்புத்தனத்தை சேட்டைகளை காட்சிகளாக காண தவறாதீர்கள்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டு, பாட்டி தாத்தா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருங்க, நான் வந்து காவேரியை மடக்கி கூப்பிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு இதுதான் வழி, வேறு வழியே இல்லை, அதனால் வந்து அங்கேயே போய் நான் தங்கிட்டு இருந்த தாத்தா பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவர் தான் அவர், கண்டிப்பாக அவர் விஜய்க்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார் அந்த ஹவுஸ் ஓனரு கண்டிப்பாக. அதனால் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி காவேரியை கூட்டிகிட்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லாமே
தாத்தாவுக்கும் பயங்கர சந்தோஷமாயிரும். சூப்பர்ப்பா நல்ல முடிவு. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாயிராம மட்டும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் தாத்தா. சரிங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. விஜய் இனிமேல் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெத்தாக பேசிட்டு வராரு. வந்து செம்மையாக ஃபன் பண்ணுறாருங்க. சூப்பராக இருக்குது விஜயோட இது. பயங்கரமாக இருக்குது.